முழு நிலவு பெருவிழா அப்படின்னு வைப்பாங்க. அதில் ஒன்றும் பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிடையாது. நோ பொலிட்டிக்கல் மெசேஜ். ஒரு ஐடியாலஜி அதில் இருக்காது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் B.Pharm. அப்ளை நவ். விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள், நடத்திய பேரணிகள், நடத்துகிற பேரணிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு அரசியல் செய்தி இருக்கும். ஆக மதச்சார்பின்மை காப்போம், இதுதான் பேரணிக்கான பெயர். மற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஏதாவது பொதுவாக எழுச்சி பேரணின்னு வைப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பேர் வைப்பாங்க. மாநில மாநாடுன்னு சொல்லுவாங்க, 10வது மாநில மாநாடு அப்படின்னு தான் பேர் வைப்பாங்க. இல்லைன்னா முழு நிலவு பெருவிழா அப்படின்னு வைப்பாங்க. அதில் ஒன்றும் பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிடையாது. நோ பொலிட்டிக்கல் கண்டென்ட். எந்த அரசியல் செய்தி அதில் கிடையாது. அதில் பேசிய அத்தனை பேச்சாளர்களின் பேச்செல்லாம் மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை ரிவைன் பண்ணி பாருங்கள். ரீவைன் பண்ணி போட்டு கேட்டு பாருங்கள். நோ பொலிட்டிக்கல் மெசேஜ். ஒரு ஐடியாலஜி அதில் இருக்காது. அன்சைன்டிஃபிக் மெசேஜ் தான் இருக்கும். அறிவியலுக்கு புறம்பான செய்திகள், புராண செய்திகள். 21ஆம் நூற்றாண்டில் புராண நம்பிக்கை. விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள், நடத்திய பேரணிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு அரசியல் செய்தி இருக்கும். பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கும். அதுதான் தலைப்பாரு. தேசம் காப்போம் பேரணி. தேசத்தை காப்பாற்றுவதற்காக நாம் ஒருங்கிணைவோம் வாருங்கள். ஏன் தேசத்தை பாதுகாக்கணும்? தேசத்தை காப்பாற்றுவதற்கான தேவை என்ன? யாரால் தேசத்திற்கு ஆபத்து? அதிலிருந்து எப்படி தேசத்தை மீட்பது? யார் யாரோடு கூட்டு சேர்ந்து தேசத்தை காப்பாற்றுவது? யாரெல்லாம் இந்த தேசத்தின் எதிரிகள்? இவ்வளவு செய்தி அதில் அடங்கியிருக்கு. அந்த ஒரு வார்த்தையில் தேசம் காப்போம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவ்வளவு பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கு, அரசியல் செய்திகள் இருக்கு. வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. சனாதனம் இங்கே கொக்கரிக்கலாம், கொட்டமடிக்கலாம், இறுதியில் ஜனநாயகமே வெல்லும் என்று சொல்லுகிற செய்தி. ஜனநாயகத்துக்கு சவால் விடுகிற சனாதனமே, நீ தற்காலிகமாக வெற்றி பெற்றதை போல் கொக்கரிக்கலாம், கொட்டமடிக்கலாம், ஆனால் இறுதியில் ஜனநாயகம் தான் வெல்லும் என்று சொல்லுகிற பொலிட்டிக்கல் மெசேஜ். இப்ப சொல்றோம் மதச்சார்பின்மை காப்போம். இதிலே ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. இந்த ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு ஒரு மாதம் நீங்கள் கருத்தரங்கு நடத்தலாம். 30 நாட்களுக்கு மேல் கருத்தரங்கு நடத்தலாம். மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு நாளைக்கு 10 பேரை பேச வைக்கலாம். 30 நாள் தொடர்ந்து பேச வைக்க முடியும். 300 பேரை பேச வைக்க முடியும். மதச்சார்பின்மை என்கிற ஒரு சொல்லி அவ்வளவு அரசியல் இருக்கிறது, அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன, அவ்வளவு வரலாறு இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் வெறும் சொல்லாக பார்த்துவிட்டு போய்விடக்கூடாது. சும்மா நீளம் சிவப்பு போட்ட மஃப்ளர் துண்டை போட்டுக்கிட்டு போயிடக்கூடாது. நான் சிறுத்தைன்னு சொல்லியிருந்தா போதா. ஒவ்வொரு டெர்மினாலஜி, ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் என்பதை நீங்கள் புரிந்து களமாட வேண்டும். அதன் பின்னணி வரலாற்றை தெரிந்து அரசியல் செய்ய வேண்டும். மதச்சார்பின்மை என்பது இன்றைக்கு ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கிறது. அதனால் மதச்சார்பின்மை காப்போம். இதான் மெசேஜ். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் B.Pharm. அப்ளை நவ்.